புரட்சித் தலைவர் அவர்களுடைய அருளாட்சியோடும் இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மா அவர்களுடைய அருளாட்சியோடும் நம்முடைய புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமை ஏற்று கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை நம்முடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தில் இன்றைக்கு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் இங்கே அமர்த்துவதற்காக 2000 இளைஞர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டு இன்றைக்கும் 2000 இளைஞர்கள் இங்கே பங்கேற்ற இந்த மாபெரும் எழுச்சி நிகழ்ச்சியில் நம்முடைய புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமை ஏற்று அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இந்த எழுச்சியான நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு கையாளாகாத அரசாக மக்களுடைய வாழ்வாதார ஜீவாதார உரிமைகளை விட்டு கொடுக்கின்ற ஒரு அரசாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். முல்லை பெரியாறு அணை அடுத்து புதிய அணை கட்டும் பிரச்சனை இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஆகவே முல்லை பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்டும் என்ற கேரள அரசு இன்றைக்கு தொடர்ந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே திமுக அரசு ஆளுகிற அரசு இன்றைக்கு மௌனம் சாதித்து கொண்டிருப்பது நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய ஜீவாதாரம் பறிபோகக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு இந்த திமுக அரசு கண்டும் காணாமல் இருப்பது வேதனையாக இருக்கிறது. தென் தமிழக மக்களுடைய ஜீவாதாரமாகவும் வாழ்வாதாரமாகவும் குறிப்பாக 5 மாவட்டங்கள் நம்முடைய மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த 5 மாவட்டங்களுடைய ஜீவாதார உரிமையாக வாழ்வாதார உரிமையாக இருக்கக்கூடிய இந்த அணையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுகிற அரசு இன்றைக்கு அதை மறந்து மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவது வேதனையாக இருக்கிறது. ஏற்கனவே கேரள அரசு தொடர்ந்து பிரச்சனை செய்து வருவதிலே நமக்கு ரணமாக இருக்கிற இந்த மனதிலே வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதாக இந்த திமுக அரசினுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது. அணை நிரம்பி மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களிலே ஏறத்தாழ 2,17,000 ஏக்கர் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்த பாசன வசதி கூட கேரளாவினுடைய பிடிவாதத்தால் தான் சுருங்கி இருப்பதை எல்லோரும் அறிவார்கள். 1979 அன்றைக்கு 152 அடி தேக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தபோது 79ற்கு முன்பாக இருந்த பாசன பரப்பெல்லாம் குறைந்து நீர்மட்டத்தை 136 அடியாக குறைத்ததன் காரணமாகத்தான் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பிரச்சனைகளை செய்து கொண்டு வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காணுவதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை நடத்தி 142 அடியை உடனடியாக தேக்கிக் கொள்ளலாம், பேபி அணையை சீரமைத்ததற்கு பிறகு 152 அடியை தேக்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நம்முடைய வாழ்வாதாரத்தை ஜீவாதாரத்தை காப்பாற்றுகிற அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசு அதை காப்பாற்ற தவறிவிட்டிருக்கிறது. ஆகவே பேபி அணையை சீர்படுத்துவதற்கு எப்போதெல்லாம் நாம் முயற்சி எடுக்கிறோமோ அப்போதெல்லாம் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிற திமுக அரசு அதுக்கு உறுதுணையாக இருக்கிறதோ உடந்தையாக இருக்கிறதோ என்கிற ஐயம் கூட நமக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் திமுக அரசு பதவியேற்கிற போது தான் இது போன்ற உரத்த குரலிலே பிரச்சனைகளை கேரள அரசு எழுப்புவதை நாம் வாடிக்கையாக பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையிலும் பிரச்சனை ஏற்படுத்தி வருகிறது. 142 அடியிலிருந்து 152 அடி உயர்த்துவதற்கு குறிப்பாக இந்த தென்மேற்கு பருவமழையிலே நமக்கு உபரி நீர் கேரளாவிலிருந்து கிடைக்கிற போதெல்லாம் அது பிரச்சனைகளை இந்த கேரள அரசு உருவாக்கி வருகிறது. தற்போது 366 மீட்டர் தொலைவிலே புதிய அணை கட்டிய தீர்வோம் என்று ஜனவரி மாதமே, இப்போது நாம் ஜூன் மாதம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம், ஜனவரி மாதமே கேரள அரசு மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு பரிந்துரை செய்திருப்பது அந்த செய்தியை தெரிந்திருந்தும் கூட இன்றைக்கு அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய இந்த திமுக அரசு அவர் மௌனம் காப்பது என்பது நம்முடைய ஜீவாதார உரிமையை காவு கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு இன்றைக்கு மனு தாக்கல் செய்து மீண்டும் பிரச்சனையை கேரள அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் நாம் கேட்பது என்னவென்றால் அவர்கள் எந்த கூடுதல் சலுகையும் நமக்கு தர வேண்டியதில்லை. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை இதை மீறாமல் இந்த கேரள அரசு அதை
கடைபிடிக்க வேண்டும். ஏன்னால் உச்சநீதிமன்ற உத்தரவை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு மீண்டும் சுற்றுச்சூழல் துறை என்று சொல்லி அதுக்கு ஒரு நிபுணர் குழு என்று சொல்லி மீண்டும் ஜீரோவிலிருந்து தொடங்குகிற ஒரு நிலைமை எப்படி ஏற்பட்டது? உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக 8 கட்ட ஆய்வுக்கு பிறகு முல்லைப்பெரியாறு அணை வலிமையாக இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறது, இன்னும் பல நூறாண்டுகள் இது மிகவும் பாதுகாப்பானது என்பதை தெளிவாக நிபுணர்கள் குழுவோடு தெரிவித்துவிட்டார். மீண்டும் மீண்டும் இதை சர்ச்சையை ஏற்படுத்துவதை, அதை நிரந்தர தீர்வு காணுவதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே நமக்கு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தார்கள். அது இந்த ஒட்டுமொத்த தென் மாவட்ட விவசாயிகளும் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இதே மதுரையில் நன்றி அறிவிப்பு மாநாடையும் நடத்தினார்கள். இங்கே இருக்கக்கூடிய மகேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தவசி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பார்த்திபன் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவர் தான் பாசனக்காரரில் முதன்மையான பாசனக்காரர், அப்புறம் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர், மேலூர் சட்டமன்ற உறுப்பினர், இவர் தண்டரை மாணவர்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள், நம்முடைய அருமையான ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லோருமே நாங்கள் அன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகள் பங்கேற்று அதை நடத்தி காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு கேட்பாரற்று கிடக்கிறது, நாதியற்று கிடக்கிறது தமிழின உரிமை எங்கே போனது என்று கேட்கிற ஒரு சூழ்நிலையை திமுக அரசு மௌனம் சாதிப்பது நமக்கு வேதனையாக இருக்கிறது. இதனுடைய செயல் இப்போதுதான் கடிதம் எழுதியிருக்கிறார். இது எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், குதிரை லாயத்தை விட்டு ஓடியதற்கு பிறகு லாயத்தை பூட்டுகிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு முட்டாள்தனமானதோ அதே போன்றுதான் இன்றைக்கு அவர்கள் ஜனவரி மாதத்திற்கே அவர்கள் பரிந்துரை எல்லாம் கொடுத்து சுற்றுச்சூழல் அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசில் நிபுணர் குழுவெல்லாம் உத்தரவு பிறப்பிக்கிட்ட பிறகு இவர் இப்போதுதான் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் என்ற குதிரை எங்கேயே முல்லைப்பெரியார் அணைக்கு ஓடிவிட்டது. இப்போதுதான் இவர் லாயத்தை பூட்டுகிறேன் என்று சொன்னால் எப்படி இது சாத்தியமாகும்? இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதாக இருக்கும்? ஆகவே இது ஒரு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைப் போல இது போன்ற ஒரு செயலை மக்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்கள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். இது போன்ற நிலையை திமுக அரசு தொடர்மையானால் எங்கள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி ஆணை பெற்று அவரே நேரிலே அழைத்து அவருடைய தலைமையில் எங்கள் 5 மாவட்ட விவசாயிகளுடைய ஜீவாதாரத்தை காப்பாற்றுவதற்கு அம்மாவின் வழியில் எந்தவித அறப்போராட்டத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தயங்காது என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக்கிறேன். உடனடியாக நடவடிக்கை சிலந்தி அணையில் ஆற்றில் அவங்க அணை கட்டிட்டாங்க. அதுக்கு முதல்ல கண்டன குரல் கொடுத்தது புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தான். அது குறித்து கண்டன அறிக்கை கொடுத்தோன்னே எல்லா கட்சியும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கேரள அரசு என்ன சொல்கிறாங்க, இது அணையே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. எதுவாக இருந்தாலும் அண்டை மாநிலங்களோடு சுமூக உறவோடு அந்த பாச உணர்வோடு அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அதை அவர்கள் செய்வதாக தெரியவில்லை. அதனால தான் இன்றைக்கு நாங்கள் இந்த போராட்ட எச்சரிக்கையை புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஜீவாதார உரிமைகளை காப்பதற்காக, தென் மாவட்ட மக்கள் உரிமை காப்பதற்காக அம்மாவின் வழியிலே நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கு எந்த விதமான தயக்கமும் காட்ட மாட்டோம் என்பதை அவர்கள் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை இன்றைக்கு மக்கள் கவனித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அவங்க நான் தான் திரும்ப சொல்கிறேன்ல, அவங்க தலைவர்களை பற்றி அவர்கள் எந்த கொள்கையை பின்பற்றினார்கள் பற்றி அவர்கள் விளக்கமாக தெளிவாக மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே வருடக்கணக்கிலே அவர்கள் சொல்வதில் எங்களுக்கு யாருக்கும் எந்த தயக்கமும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை 1.5 கோடி தொண்டர்களாக உயர்த்தி இந்தியாவிலே 3வது மாபெரும் கட்சியாக உயர்த்தி அவர்கள் காத்து வந்த சமூக நீதி கொள்கை, அவர்கள் காத்து வந்த பெண் உரிமை கொள்கை, அவர்கள் காத்து வந்த மாணவ சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தது. ஆகவே இதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு அவர்கள் உள்நோக்கத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் சொல்வதனால் எந்த தாக்கமும் தமிழகத்திலே ஏற்படாது. யார் சொன்னாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்களுடைய கொள்கை வழி நின்று அவர்கள் இன்றைக்கு சேவையாற்றி வருகிறார்கள். அம்மாவுடைய காலத்திற்கு பிறகும் அம்மா சொன்னது சட்டமன்றத்தில் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த அன்னை தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சேவை ஆற்றும் என்று சொன்னார்கள். அதற்கு உயிர் கொடுக்கின்ற வகையில் நம்முடைய புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கண்ணை இமைகாப்பது போல் கட்டி காத்து வருகின்றார்கள். ஆகவே இதிலே அவர்கள் எங்கள் கொள்கைகளை, எங்கள் கோட்பாடுகளை, எங்கள் தலைவர்கள் வழிவகுத்த கோட்பாடுகளை, அவர்கள் கடைபிடித்த கோட்பாடுகளை அவர்கள் விளக்கம் சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 52 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மனத் தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நாங்கள் சொல்வது என்னவென்றால்,
அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்காகவும் தங்களுக்கு முகவரி தேடுவதற்காகவும் இந்த தேசத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த, இந்த நாட்டிற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்றைக்கு அவர்கள் துணைக்கு அழைத்து கொள்வதிலே இதிலே உள்நோக்கம் இருக்கிறது என்பதை அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது என்பதை, ஏன்னால் இந்துத்துவா என்பது அது தனி விவாதமானது. அவர் விவாதத்துக்கு அழைக்கிறார். அது எங்கள் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அது குறித்து விரிவாக தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் சமதர்மத்தின் வடிவம், அம்மா அவர்கள் சமதர்மத்தினுடைய முகவரி விலாசம், அம்மா அவர்கள்